தினம் ஒரு பரிகார ஸ்தலம். தீர்க்காயுள் அருளும் ஆலயம். யமனுக்கே ஒரு சமயம் சாபம் ஏற்பட்டு அந்த சாபம் தீர ஒரு கோவிலுக்கு சென்றாராம். அந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பெருமாளுக்கு தினமும் இரவில் யமன் பூஜை செய்யும் ஆலயம் எது என்று தெரியுமா? யந்திரங்களுக்கு சக்தி ஊட்டுவது எப்படி என்று தெரியுமா? வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று தீர்க்காயுளுடன் ஆரோக்கியமாக வாழ தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள்: அழகான கணவன் கிடைக்க வழிபட வேண்டிய ஆலயம். பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் மதுரை மாவட்டம் அழகர் மலையில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு கள்ளழகர் ஆலயம். இங்குள்ள மூலவர் பெயர் பரமசுவாமி. தாயார் திருநாமம் ஸ்ரீதேவி பூதேவி. ஸ்தல விருட்சம் ஜோதி விருட்சம். தீர்த்தம் நூப்புர கங்கை. முன்னொரு சமயம் உலகத்தில் பிறக்கிற யாருக்குமே மரணம் கிடையாது என்கிற ஒரு விதி இருந்ததாம். அதனால் உலகத்தில் பாவங்கள் அதிகரித்து அதர்மம் கட்டுக்கடங்காமல் போனதாம். அப்பொழுது சிவபெருமான் ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் பாவங்களுக்கு உண்டான தண்டனைகளை கொடுக்கவும், பிறக்கும் உயிர்கள் அனைத்தும் கர்ம விதிக்கு உட்பட்டுத்தான் வாழ வேண்டும் என்று மனிதர்களின் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கின்ற பொறுப்பை யமதர்ம ராஜாவிடம் ஒப்படைத்தாராம். இதனால் பலருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் யமதர்மராஜா ஆளானார். கடமையை செய்ததால் பழிக்கு ஆளாக வேண்டிய நிலை இருந்ததால் மனவேதனை அடைந்த யமதர்மராஜா அழகர் மலைக்கு வந்து இங்கிருக்கிற பெருமாளிடம் தன்னுடைய மனக்குறையை கூறி வழிபட்டாராம். அதனால் பெருமாளும் யமனுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தாராம். பெருமாளின் கருணையால் சாப நிவர்த்தி அடைந்த யமதர்மராஜா இன்றும் தினமும் இரவு நேரத்தில் சூட்சும உருவத்தில் இங்கு வந்து பெருமாளுக்கு பூஜை செய்வதாக நம்பப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இத்தல பெருமாளை பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கின்ற பெருமாளை பீஷ்மர், பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் இங்கு வந்து தரிசனம் செய்திருக்கின்றனர். அனைத்தையும் விட மிகவும் முக்கியமானது, இங்கு நடக்கின்ற கள்ளழகர் திருவிழாவானது உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த திருவிழாவை காண்பதே ஒரு பாக்கியமாகும். இத்தல பெருமாளை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து வணங்குங்கள். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். குறிப்பாக நீண்ட நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஜாதகத்தில் ஆயுள் கண்டம் இருக்கிறவர்கள் இங்கு வந்து வழிபடுங்கள். இத்தலத்தில் யமனே தினமும் பெருமாளுக்கு பூஜை செய்து வருவதால் இத்தலம் வருவோருக்கு தீர்க்காயுளும் உடல் மன ஆரோக்கியமும் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். அதனால் கட்டாயம் சென்று வழிபடுங்கள். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு கள்ளழகர் ஆலயம், அழகர் கோவில், 625301, மதுரை மாவட்டம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் வீட்டில் நேர்மறை சக்தி பெருக என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி யந்திர பூஜைக்கு உண்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் யந்திர பூஜை செய்து வந்தால்
அது விரைவாக பலன் தரவும் வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கவும் அந்த யந்திரங்களுக்கு பிராண சக்தியை ஊட்ட வேண்டுமாம். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் எந்திரத்தின் மீது தொடர்ந்து 24 மணி நேரமும் தீப ஒளி படுமாறு வைத்து அந்த யந்திரத்திற்கு உரிய மூல மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர வேண்டுமாம். இப்படி செய்தால் சரியாக 48 நாட்களில் உங்கள் வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிப்பதை உணரலாம் என்கிறார்கள். நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். தீர்க்காயுள் அருளும் ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.